இல்லை அதுல இந்த சம்பவம் ரொம்ப கொடுமையானது. உண்மையிலே இதெல்லாம் இப்படியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப தலைக்குனிவை ஏற்படுத்துது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறோம். எங்களுடைய அமைப்புகள் கூட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தியிருக்காங்க. உண்மையாக கண்டிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டதுங்கிறது அதை விட கொடுமையான குற்றச்சாட்டு. ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை இழைப்பதை விட அந்த இழைத்த கொடுமையை பகிரங்கப்படுத்துவதற்கு பாருங்க, அது அதை விட கொடுமையானது. சமூகத்துக்கு முன்னாடி பெரிய அவமானப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படுது. எனவே அந்த கொடுமை வந்தபோது எல்லாருக்கும் அதிர்ச்சியாகுது. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மத்திய தகவல் முகமை இருக்குல்ல, அவங்க கிட்ட ஏற்பட்ட தொழில் கோளாறுனாலதான் இது வெளியே வந்து போச்சுங்கிறாங்க. நாங்க கூட சொல்லியிருக்கோம் என்னன்னா, அப்படியானா ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவமும் வெளியே வரல? இதுக்கு முன்னாடி பாலியல் வழக்கு பலது போட்டிருக்காங்கல்ல, உங்களுக்கு தொழில் கோளாறு அதுல எல்லாம் ஏன் வரல? அப்ப இதுல மட்டும் தொழில் கோளாறு வந்திருக்குன்னா அப்ப செலக்ட் பண்ணி இதை மட்டும் நீங்க வெளியிட்டீங்களா, கோளாறு ஏற்படுத்துறீங்களா? ஆகவேதான் நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த மத்திய தகவல் முகமையின் மீது கூட தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்க வற்புறுத்தினோம். எனவே எங்களை பொறுத்தவரையில அது அந்த சம்பவம் வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுக்கான எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குங்கிறத நாங்க சொல்லியிருக்கோம். இல்லை, இதுவரைக்கும் சம்பவத்தை பார்க்கிற போது அரசு காவல்துறை நியாயமா நடந்துக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல காவல்துறை என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆகவே அந்த விசாரணை அதுல காவல்துறை தாமதப்படுத்தியதாவோ அல்லது வேணும்னே திட்டமிட்டு வேற ஒன்று செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல வேண்டும். இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கரெக்ட். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா துணைவேந்தர் இல்லை. இந்த துணைவேந்தர் இல்லாததுக்கு யார் காரணம்? துணைவேந்தர் அமைப்பதற்கு சர்ச் கமிட்டி போட்டாலே அந்த சர்ச் கமிட்டியை கவர்னர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தான் விரும்புகிற யூஜிசி ஒருத்தரை போடுன்னு சட்டத்துக்கு புறம்பா சொல்றாரு. இப்படி பல்கலைக்கழகத்துக்கான உயர்மட்ட அதிகாரி துணைவேந்தர் இல்லைன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் யார் பொறுப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்வா? எல்லாமே எதையும் செய்ய முடியாத நிலைமை தானே வருது. துணைவேந்தர் இருந்தா கூட இந்த மாதிரி அவங்க தொலைநோக்கு இந்த கட்டுப்பாடுகள் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. நிச்சயமா உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகள் கல்வி நிலையங்கள்ல அமல்படுத்தணும். பட் என்னுடைய இது இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவத்தில் கொஞ்சம் இது இருக்குன்னா, உடனடியாக நிர்வாகம் தலையில்லை, உடனடியாக நிர்வாகம் புகார் கொடுக்கல போன்ற இருக்குன்னா அது காரணம் கவர்னர் தான். ஏன்னா துணைவேந்தர் போடணும்னு சொன்னாலும் போட விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி பல்கலைக்கழகம்? இது ஒரு சம்பவம். இன்னும் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கிற கல்வி சம்பந்தமான இன்னும் என்னென்ன கோளாறு இருக்குன்னு நமக்கு தெரியாது, துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால். அதுக்கெல்லாம் கவர்னர் தானே காரணமா இருக்காரு, ஒன்றிய அரசு தானே காரணமா இருக்காரு. அண்ணாமலையே அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, புரிய மாட்டேங்குது. கவர்னர் எது செஞ்சாலும் அவருக்கு வேலை வாக்காரு.